3 மாசமா டெய்லி இந்த ரோட்டுக்கு ஃப்ரீயாக வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா சொல்லு மச்சி. இன்றைக்கி அவகிட்ட லவ்வர் சொல்கிறோம், நாளையிலேருந்து வாட்ச்மேனாலே ரிசைன் பண்ணுறோம். என்னது லவ் சொல்கிறோமா? நீங்கள் போய் சொல்கிறீங்க, நான் சொன்னால் சிரிச்சிருவாங்க. மச்சி மச்சி பாரா வந்துட்டாடா. இங்கே பாருடி, இன்னைக்கும் அவனுங்க நிற்கிறாங்க. அவங்க நின்னா நிற்கிட்டு நம்ம பாட்டுக்கு போய்க்கலாம். வேகமாக நடந்து சீக்கிரம் போகலாம். எனக்கு என்னமோ இன்னைக்கு அவங்க ஒன்று விடுற மாதிரி தெரியல. என்ன பண்ணிடுவாங்க, வந்து பேசிட்டோம், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. என்னடா மச்சான் அவங்க பாட்டுக்கு போகிறாங்க? பின்ன நீ 3 மாசமா வாட்ச்மேன் மாதிரி நின்றுட்டு இருந்தா அப்படித்தான் போவாங்க. நீ போய் பேசுமாப்ல. நீ கூப்பிடு மச்சி, நான் பேசுகிறேன். ஏமா குழந்தை, நீ உங்கள் அம்மா எங்கே போயிட்டு இருக்கீங்க? யாருடா குழந்தை? யார் யாருக்குடா அம்மா? நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? உன் ஃப்ரெண்டை கொஞ்சம் நிற்க சொல்லி, என் ஃப்ரெண்டு பேசணுமாமா. என்னடா என்னடா உங்களுக்கு வேணும்? அதை அவன்கிட்டே கேட்டுக்க நீ. ஹலோ, என்ன வேணும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? நந்து ஒரு 1 மினிட் இரு. ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். சொல்லு. நித்தி வண்டி நிறுத்து. அது நம்ம சந்தீப் மாதிரி இருக்குல்ல. ரொம்ப நாளாக உன்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஐ லவ் யூ. எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நில்லு, ஏதாச்சும் சொல்லிட்டு போ. ஏன் மாப்பிள்ளைகளா, இந்த தடவையும் ட்ரெண்ட் ஒன்று வருது, இந்த தடவை நம்மளே எடுத்துக்கலாமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷ் பண்ணிடலான்னா பண்ணிடலாம். என்ன நம்ம மாப்பிள்ளை ஒன்றும் பேசாமல் யோசிச்சே இருக்காப்புல. அது தம்பி ஒன்றும் காலேஜ்லேருந்து வர காணோம், அதை யோசிச்சுட்டு கொண்டிருக்கேன். என்ன டைம் ஆச்சா? என்ன இது புது பழக்கம்லாம்? என்ன இது புது பழக்கம்னே? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணாப்லண்ணா. போய் லவ் சொன்னதுக்கு லவ் அக்செப்ட் பண்ணல. என்னென்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு அடிச்சிருச்சு. அதான் தம்பி ஃபீல் பண்ணி சரக்கு அடிச்சிட்டாப்புல. பார்லேருந்து கால் பண்ணாங்க, அதான் போய் கூப்பிட்டு வரேன். தம்பி எங்கே வர? உட்கார் உட்கார். போய் ஒயிட் சட்டையை அயன் பண்ணணும். எதுக்கு? நாளைக்கு அவள் 8:30 மணிக்கு சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு வருவா. நானும் அது போட்டு போகணும். தம்பி உள்ளே கொண்டு போய் படுக்க வைங்க. அழகா இருக்குன்ற திமிரில் தானே என் தம்பி கை நீட்டி அடிச்சா. இனி எவங்கனுக்கும் அவள் அழகா தெரியக்கூடாது. மாப்பிள்ள பொறுமையை யோசிச்சு சொல்லி என்ன பண்ணலான்னு. நான் பையனை ஒருத்தி நான் ரோட்டில் வச்சு அடிச்சிருக்கா, அவன் மூஞ்சில் ஆசிட் அடிக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். மாப்பிள்ளை சொல்கிறது தான் கரெக்டு. இதுக்கு நம்ம பையன் ரகு இருக்கான், அவனை வச்சு இந்த மேட்டை சைலண்ட்டாக முடிச்சிடலாம். தம்பி சொன்னதை கேட்டார்ல, காலையில் 8:30 மணிக்கு சிட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டு அவன் வருவா. தம்பி மொபைலில் அவன் ஃபோட்டோ இருக்கும், அதை எடுத்து ரகுக்கு அனுப்பி விட்டுரு, அவன் பார்த்துப்பான் மீதியை. சரி மாப்பிள்ள, கவலைப்படாத, நான் சொல்லிடுறேன். ஹலோ ரகு. சொல்லுங்க தலைவரே. ஒரு வேலை வெளியே நம்ம பேர் வரக்கூடாது. சரி தலைவரே. யார பொண்ணு? என்னைக்கு? ஒரு பொண்ணு மூஞ்சியில் ஆசிட் அடிக்கணும். எப்போ தலைவரே? நாளைக்கு காலையில் அந்த பொண்ணு 8:30 மணிக்கு சிட்டி பஸ் ஸ்டாப்புக்கு வருவா. ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பா. அவளோட ஃபோட்டோ உனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்றேன். அவன் மூஞ்சியில் தான் ஆசிட் அடிக்கணும். கவலைப்படாதீங்க, கைவசம் 2 புது பசங்க இருக்காங்க, 2 பேர். அவங்கள வச்சு பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நாளைக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போயிரு. டே கார்த்தி,
சொல்லுத்தல. நாளைக்கு ஒரு பொண்ணு மூஞ்சில் 8:30 மணிக்கு ஆசிட் அடிக்கணும். யாரு? எங்க? சிட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ஒயிட் ட்ரெஸ்ல ஒரு பொண்ணு வரும். அவன் மூஞ்சில் தான் நீங்கள் ஆசிட் அடிக்கணும். நான் அவள் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறேன். முடிச்சுட்டு கூப்பிட்றேன் தல. அவளோட ஃபோட்டோ உனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்றேன். அவன் மூஞ்சியில் தான் ஆசிட் அடிக்கணும். சரி தலைவரே, நாளைக்கு வேறு தங்கச்சி 8 மணிக்கு ஊர்லேருந்து வருது. அதனால் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, கைவசம் 2 புது பசங்க இருக்காங்க, 2 பேர். அவங்கள வச்சு பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. டேய் சொல்டா. சாயங்காலம் பைக்ல வரும்போது ரகு கால் பண்ணியிருந்தான். ஒரு பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிக்குன்னு சொல்லியிருந்தான். அதான் போட்டோ அனுப்பியிருக்கான். அப்படியா? குடு பாப்போம். இந்தா. என்னடா லோடே ஆக மாட்டேங்குது. அதை விடு, அவன் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான்ல 8:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பா, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான்னு. பாத்துக்கலாம், விடு. சரி விடுடா, பாத்துக்கலாம். தங்கச்சி எங்கம்மா இருக்க? ஹலோ, நான் இப்போ தானே ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தேன். பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா, நீ பார்த்து வா. ஹலோ, ஆம்புலன்ஸ், சிட்டி பஸ் ஸ்டாண்ட் சீக்கிரம் வாங்க. தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. இந்திய தேச உறுதிமொழியிலே அனைத்து இந்தியர்களும் என் சகோதரர் சகோதரியர் என்று பள்ளி காலத்திலிருந்தே உறுதிமொழி எடுத்துள்ளோம். இத்தகைய இந்திய தேசத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கதையில் தன் தங்கைக்கு என்றவுடன் துடிப்பவன் பணத்திற்காக பல பாவங்களை செய்திருக்கிறான். தன் தம்பிக்கு ஒரு அவமானம் என்றவுடன் அந்த அவமானத்திற்கு காரணமானவர்களை பழிவாங்க துடிப்பவனும் மக்கள் அனைவரும் பெண்களின் மென்மையை உணரவும் இந்திய மண்ணின் மகத்துவத்தை அறியவும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்ற வள்ளுவன் வரியில் வாழவும் அவள் திரைக்கதை சமர்ப்பணம்.